ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளரி பழத்தை வச்சு ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த பழத்தை கட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாம், அந்த சதை பகுதிகள்லாம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ அந்த சதை பகுதியெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த பழத்துலேருந்து எடுக்கிற விதைகளை நீங்கள் தூக்கி போட்டுற வேணாம். அதை காய வச்சுட்டு நம்ம பாயசம் மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்கான காரணம் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த பாகு நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இதில் மேஷ் பண்ணி வச்சிருக்க வெள்ளரி பழத்தை சேர்த்துடலாம். இந்த பாகோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா தாங்க இது. அந்த பழமாக சாப்பிட விருப்பம் இல்லைனா கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது. இந்த நேரத்தில் நம்ம 1/2 டம்ளர் போல் பால் சேர்த்துக்குவோம். பால் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளரி பழ அல்வாவுக்கு ரொம்பலாம் நெய் தேவைப்படாதுங்க. வெறும் 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுப்பை நல்லா சிம்மரில் வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது நல்லா ரவுண்ட் ஷேப் நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாலே நம்மளுக்கு அல்வாவோட பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ முக்கால்வாசி அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நாங்கள் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்தாச்சு. பாருங்க, அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா அழகாக வருது அல்வா. ஸோ நம்மளுக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு சூடாக இருக்கிறதுனால பார்க்கும்போது ரொம்ப இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்ல பதமாக இருக்கும். ஸோ வெள்ளரி பழம் வச்சு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளரி பழம் வச்சு நம்ம ஜூஸும் போட்டிருக்கோம். அது நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. பார்க்காதவங்க மேலே ரைட் கார்னரில் ஐ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜூஸ் வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.